அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம். இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். அதை தனியாக அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படித்தானே திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புட்டாக இருக்குது, அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? முடியாது. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க. தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது. இப்படி சொன்னா வாக்கு பாய்ச்சிடும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.